வடமொழி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வெட்டுகளுக்கு அடுத்து அதிகமாக காணப்படுபவை வடமொழி கல்வெட்டுகள் தான். இதில் பல கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளுடன் சேர்ந்தே காணப்படுகின்றன. சில இடங்களில் தனித்தும் காணப்படுகிறது. வடமொழி கல்வெட்டுகளை நீதி நூல்கள் இரு வகையாக குறிப்பிடுகின்றன. ஒன்று ராஜகீயம், அடுத்தது ஜானபதம். ராஜகீயம் என்பது அரசுடையது, ஜானபதம் என்பது மக்களுடையது. அரசனோ அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ இவர்கள் அளிக்கும் உத்தரவுக்கு ராஜகீயம் எனப்படும். மக்கள் தங்களுக்குள்ளேயே செய்து கொள்ளும் உடன்பாடுகள் என்பது ஜானபதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராஜகீயம் என்பது 4 உட்பிரிவுகளை கொண்டதாக காணப்படுகிறது. சாசனம், ஜெயபத்ரம், அக்னாபத்ரம், பிரக்ஞாபனம் அல்லது விக்னாபனம் என்பது. சாசனம் என்பது பார்த்திங்கன்னா இது ஒரு வடமொழி சொல். இதற்கு கட்டளை அல்லது உத்தரவு என்ற பொருளில் பொதுப்படையாக வழங்கப்பட்டிருக்கு. கோயில்களுக்கோ அந்தணர்களுக்கும் கொடையளித்ததை இது பெரும்பாலும் குறிப்பிடுகின்றன. ஜெயபத்ரம் என்பது வழக்குகளை அரசனே நேரில் ஆராய்ந்து அறம் கூறும் பெரியோர்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்த முடிவை அறிவிக்கக்கூடிய ஓலைக்கு ஜெயபத்ரம் அப்படின்னு பெயர். அரசாங்க அதிகாரிகளுக்கு அரசன் அளிக்கக்கூடிய ஆணை என்பது ஆக்னாபத்ரம் என்று பெயர். அரசாங்க அதிகாரிகள் அரசனிடத்தில் விண்ணப்பிப்பதற்கு விக்னாபனம் அல்லது பிரக்னாபனம் என்று பெயர். ஜானபதம் என்பது ஏற்கனவே சொன்னது போல மக்கள் தங்களுக்குள்ளேயே செய்து கொள்ளக்கூடிய உடன்பாடுகளை குறிப்பது.